Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசெட் 2026 சேஃப் ஸ்கோர் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க. சார் இத்தனை நாள் ஐசர்னா என்னென்னு தெரியாமல் இருந்த ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட் வெல்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேஃப் ஸ்கோர் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம், சார் இந்த ரேங்க்குக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது வந்து கம்ப்ளீட்லி அஃபிஷியல் டேட்டா கிடையாது. ஸோ இந்த டேட்டா வந்து எக்ஸாக்ட்லி சிமிலராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஜோசா கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு செப்பரேட்டாக ஒரு டேட்டா பேஸ் வச்சு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ஐசர் இப்போதைக்கு அவங்களோட டேட்டா பேஸ் கொஞ்சம் சின்னதுங்கிறதுனால அவங்க இன்னும் அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டையோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி டிரான்ஸ்பரன்சி இப்போதைக்கு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி ஃபியூச்சரில் வரலாம். ஸோ இது வரைக்கும் அவங்க அதை பற்றியான ஒரு ப்ராப்பர் டீட்டெயில்டாக அவங்க வந்து சொன்னது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், நமக்கு அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரஃப் கேல்குலேஷன் தான், ஆனால் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த ரேஞ்சுக்கு நமக்கு இப்படிலாம் கிடைக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டீப் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னதான் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 7 ஐசர். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட் என்னன்னா, சார் ஐஐடினா நமக்கு தெரியும், என்ஐடினா தெரியும், ட்ரிபிள் ஐடிஸ் இப்போ ஓரளவு தெரியுது சார், ஐசர் யார்கிட்ட சொன்னாலுமே அப்படி ஒரு காலேஜ் இருக்கா, அது எதுக்காக அப்படின்ட்டு நம்மளே திரும்ப கேள்வி கேட்குறாங்க. நமக்கு அந்த காலேஜில் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. உண்மையாலுமே இது நல்ல காலேஜ் தானே அப்படின்ட்டு. உண்மையாலுமே இது ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் யாருக்குன்னா ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, படிப்பு மேலே ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, குறிப்பாக மேக்ஸும் ஃபிசிக்ஸும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னா இந்த காலேஜ் உங்களுக்கான பிளேஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கணும். சப்ஜெக்டில் வந்து நான் இவங்களோட சிலபஸ் எடுத்து பார்த்தேன், உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப டஃப்பான சிலபஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து நான் என்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மேக்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க மேக்ஸ் வந்துட்டு ஒரு 3 times டஃபர்னே சொல்லலாம். இவங்க கொடுக்குற சிலபஸ்க்கும் அந்த கொஷின் பேப்பர்ஸுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ரெடியாக போங்க, டஃப்பாக தான் இருக்கும். நான் சண்டை செய்யறதுக்காகவே வந்திருக்கேன்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் போங்க. ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக போயிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இவங்களோட ப்ரைமரி கோல் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் கிடையாது, சப்ஜெக்ட் நாலேஜ். ஐசர் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஃபாரினில் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போயிட்டு பிஹெச்டி படிக்கலாங்கிறதுக்கான ஒரு அஷூரன்ஸ் இந்த காலேஜ் நேமுக்கு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது. நிறைய ஃபாரின் லெக்சரர்ஸ் வருவாங்க, ஃபாரின் ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க. ஸோ நிறைய இன்டர்நேஷ்னல் கேதரிங்ஸ், ஜேர்னல்ஸ், நிறைய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருவாங்க. நீங்கள் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு போவீங்க, நிறைய விஷயம் நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து செமினார் கண்டக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு விஷயம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அந்த ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பிளேஸ்மெண்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஐசல் அது ஒரு கொஷன் மார்க்காகவே இருந்ததுனால இப்போ செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு கமிட்டிலாம் ரெடி பண்ணி ஓவராலாக அவங்க வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஐசரை பற்றியான கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐசர். நான் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு சீட் மேட்ரிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப 300-280 சீட்ஸ் ஆவரேஜாக எல்லா ஐசர்லையுமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொல்கட்டாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 30 சீட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிஎஸ் எம்எஸ் இன் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ். இது உண்மையாலுமே ரொம்ப ஒரு நல்ல கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, கொல்கட்டா வரைக்கும் போகிறதுக்கான விருப்பம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதை தான் நம்ம திருவனந்தபுரம் நல்ல இன்ஸ்டியூட் தான். ஸோ திருவனந்தபுரம்லையும் சீட்டில் வந்து ஹையஸ்ட் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஸோ திருவனந்தபுரமே நீங்கள் சூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா டயர் 1 எப்பொழுதுமே வந்து நமக்கு புனே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புனே, ஐசர் புனே, அதுக்கப்புறம் வந்து கொல்கட்டா. ஏன்னா இது ரெண்டுமே முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மொஹாலியை சூஸ் பண்ணலாம்.
பியூர் மேக்ஸுக்கு சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் மேத்தமெட்டிக்ஸில் இதுக்கப்புறம் அப்படி மேக்ஸ் பிரிஞ்சிடும். நீங்கள் ஹையர் லெவல் மேக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னு பிரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பியூர் மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மொஹாலியில் சேருங்க. ஏன்னா அது ரிலேட்டடான ரிசர்ச் ஒர்க் இங்கே நிறையா பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் அடிங்கன்னா புனேல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்லாம் வேணும்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் டீச்சிங் ஃபீல்ட் போகலாம், இல்லை ரிசர்ச் ஒர்க் பண்ணலாம், அது ரிலேட்டடாக போகலாம். TIFR டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அங்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் ஓவர் இந்தியா R&Dக்குன்ட்டு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. டாப் ப்ரைவேட் கம்பெனிஸும் சரி, கவர்மெண்ட்டும் சரி. ஸோ நீங்கள் வந்து ரிசர்ச்சுங்கனால ரொம்ப கேஷுவலாகவும் எடுத்துக்காதீங்க. அதுலேருந்து ரொம்ப நம்மளால் சம்பாதிக்க முடியுமான்ட்டு. ஆனால் ரிசர்ச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்பவே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதை பற்றி ரொம்ப நிறைய பேர் பேசுறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு PhD ரியல் லைஃப் அதை பற்றி ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும், நான் டீப்பாக சொல்லவே முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குற லெவலில் அந்த வீடியோ இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா PhD வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டில் பண்ணிங்கன்னா ரியலி ஒர்த் இட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அந்தளவுக்கு டஃப்பும் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அகடமிக்கலி இந்த ப்ரொஃபஸர்ஸ் நான் சொன்னல ஃபாரின்லாம் ஒரு லெக்சரர் வராருன்னா எக்ஸ்ட்ராடினரி நாலேஜோட வருவாங்க. அப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் தான் டெவலப் ஆகிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப சொல்கிறேன், ரொம்ப நல்லா படிக்கணும், கேஷுவலாக மட்டும் இருந்துடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தான் சீட் மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் சீட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2343 சீட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. இதில் இவங்க வந்து ரிசர்வேஷனும் வச்சுருக்காங்க நம்ம ஜோசா மாதிரியே. ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட் SC கேட்டகரிக்கு 15% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ST கேட்டகரிக்கு 7.5%, OBC கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 27% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்கு வந்துட்டு 5% சீட்ஸ் ஹரிசாண்டல் நம்ம ஜோசாவில் இருக்க மாதிரியே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். SCலேருந்து இந்த 15%லேருந்து 5%, இந்த 7.5%லேருந்து 5%, அதுக்கப்புறம் 27% 5% ஆஃப் சீட்ஸ் வந்து இவங்களுக்கு அலாட் பண்ணணும். செப்பரேட்டாக கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காஷ்மீரி மைக்ரன்ஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு சூப்பர் நியூமரரியே இருக்குது, 3 சீட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் EWS கேட்டகரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி 10%. அதுக்கப்புறம் நோட் த EWS OBC NCL certificate should be issued நம்ம ஜோசா மாதிரியே தான் April 1, 2026க்கு அப்புறம் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரிசர்வேஷன். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2025 க்ளோசிங் ரேங்க் டேட்டா இதுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்லி அஃபிஷியல் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட சாய்ஸ் ஃபுல்லிங் நான் முன்னாடி பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி Tier 1 Tier 2 Tier 3 அப்படியும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சவுத் இந்தியன் ஜோனை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்களோட ஐடியா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்களுமே சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இவங்க வந்துட்டு பண்ணிருக்கிறது. ஸோ பிடெக்லாம் கொஞ்சம் காம்படேட்டிவாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சிக்காதீங்கன்னா சார் EWS 398 ஜென்ரலுக்கு 3169னா EWSல வழக்கமாக ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால EWS ஜோசாலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேங்கிங்கில் முடிஞ்சிடும். அதுவே ஜென்ரல் சொல்லவே வேண்டாம், OBC NCL சொல்லவே வேண்டாம். ஸோ அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2026 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 1லேருந்து ஒரு 15,000 சீட்ஸ் வரைக்கும் ஏதோ ஒரு நமக்கு ஐசரில் 7 ஐசர்ஸில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி சேம் கிடையாது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் OBC NCL 7,500 வரைக்கும். ஸோ EWS 2,500 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், SC 1,500, ST கேட்டகரி ஒரு 700 900 இல்லை ஒரு 1000க்குள்ளார அப்படி வச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இப்போ வந்து 1000 கிட்டலாம் இருக்கீங்க, அப்போ நான் வந்து அப்ளை பண்ண வேண்டாமா சார், நான் 1500 இருக்கேன் இப்போ ST கேட்டகரியில், அப்போ நான்லாம் அப்ளை பண்ணாமலே விட்டுறவா அப்படின்னா அப்படிலாம் விட்டுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சீட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஜோசா மாதிரியே தான் இவங்களுமே வந்துட்டு ஃப்ரீஸ் ஃப்ளோட் அந்த ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ், அதுக்கப்புறம் வித்ரா ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோ வேணுனாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதை பார்த்து பிளான் பண்ணி
எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடியே சொன்னது தான், ஸ்டூடெண்ட்ஸ் who love physics, chemistry, maths, biology தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் என்ஜாய் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரிசர்ச், டிஸ்கவரிஸ். ஏன்னா உங்கள் பேரில் ஒரு டிஸ்கவரி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐசர் போனீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு புதுசாக நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் வெளியே வருவீங்க. அதுக்கு நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சதை இன்னொருத்தவங்க நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். இந்த மயக்கம் என்ன படம் அதே மாதிரியே ரியாலிட்டி சினாரியோ இருக்கலாம். ஸோ பட் அதெல்லாம் தாண்டி உங்கள் பேரில் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தாண்டினதான் லைஃப். அந்த லைஃப் வந்து எங்கே போனாலுமே சேம் சினாரியோ தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கான ஒர்த் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், 12th ரொம்ப ராப்பகலாக படிச்சிட்டோம், போர்டு எக்ஸாம் படித்து, ஜேஇ மெயின்ஸ்க்கு படித்து, அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு படித்து, நீட்டுக்கு படித்து, எத்தனை எக்ஸாம் எத்தனை இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப காலேஜ் லைஃப்லையும் படிக்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இப்பயே சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.